நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன் பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராகி இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு குழந்தைகளுக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமான உணவு நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதனால் இந்த கொழுக்கட்டை எப்படி செய்ய போகிறோம், அது வந்து ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக எப்படி செய்யறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி இப்போ இந்த ராகி இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்துறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ராகி மாவு வந்து இந்த மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 400-450 கிராம் இருக்கும் ராகி மாவு. அதுக்கு வந்து இதே மெஷரிங் கப்பில் 2 கப்பு நம்ம எடுத்ததுனால இதுக்கு வந்து ரெட்டு அவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கப்பு இதிலே எடுத்துருக்கேன் நான். ஏன்னா இது இந்த அவல் சேர்த்தும் போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் எல்லாம் போகும். இந்த அவல் சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம இதே மெஷரிங் கப்பில் ராகி மாவு 2 கப் எடுத்தோம் இல்லையா, அதே தான் அவளும் 2 கப் எடுக்கணும். அதே மாதிரி நமக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், அதுவும் வந்து 2 கப் எடுத்துருக்குறேன். தேங்காயும் 1 கப் எடுத்துருக்குறேன். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நமக்கு வறுக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்கோசரம் நெய் எடுத்துருக்குறேன். இவ்வளவு தான் இந்த இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா ராகி மாவு வறுக்கிறோம் இல்லையா, ரொம்ப ஹை ஃப்ளேம் இருந்தால் கருகிடும். இப்போ இந்த மாவு வறுக்கிறதுக்கு நம்ம நெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் விட்டேன். இப்போ நம்ம மாவு இதில் சேர்த்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பசை இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நல்ல மணம் வர்ற வரைக்கும் வறுக்கும்போது மாவு வந்து ரொம்ப லேசாயிடும். அப்போ நல்ல வாசம் வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். இப்போ அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். எப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் ஆகிடும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம விட்டுட்டோம்னா கருகிடும், ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ராகி நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மனம் வருது பாருங்கள். இந்த நெய் வாசம், இந்த ராகி மாவோட வாசம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இப்போ இது கூடவே வந்து தேங்காயையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காயில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கு இல்லையா, அதனால் இதையும் இந்த ராகியோடு போட்டு நம்ம வறுத்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துட்டு அப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த தேங்காய் வாசமும் நல்லா வருது போகுது. இப்போ வந்து இதை வந்து வேற ஒரு கப்புக்கு நம்ம மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ ராகி மாவும் தேங்காயும் நல்லா வறுத்து இப்போ ஒரு பிளேட் இது கப்பில் ஆற வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம வந்து இந்த அவல் இருக்கு இல்லையா, இந்த அவல் வந்து நம்ம வந்து ரவை பழத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸ் பண்ணக்கூடாது, ரவை பழத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இது மிக்சியில் போட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அவல் வந்து நான் மிக்சியில் ஒரு ரவை பழத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இனி நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த வெல்லம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்து அதில் நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது அப்படியே சேர்த்த முடியாது, தூசு குப்பையெல்லாம் இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சிட்டு வடிகட்டிக்கலாம். ஒரு 1/2 கப்பு போதும். இது வந்து நமக்கு வந்து பாகுபாதெல்லாம் வர வேண்டியதில்லை. இது நல்லா கரைஞ்சி 2 தடவை கொதிச்சதுன்னா நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் ரவை பழத்துக்கு. அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கணும். ஏலக்காய் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் கரைஞ்சதும் நம்ம இது கூட வெல்லத்தை சேர்த்து நல்லா
கலக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். வெல்லம் கரையிட்டோம். ஏலக்காயில் சேர்த்ததுக்கு ரொம்ப நல்ல வாசமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு. நமக்கு பாகுப்பதெல்லாம் வேண்டாம். இனி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்றா ஊற்றிட வேண்டாம், அப்புறம் ரொம்ப இதாகிடும். லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்க வராது. சூப்பராக அந்த வெல்லம் சேர்த்ததுக்கு ராகி, தேங்காய், அந்த அவல் இதெல்லாம் போட்டது சேர்த்து நம்ம இப்படி கலக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்மெல் வருது. இப்போ இந்த வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்னா, தண்ணி இன்னும் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம சுடு தண்ணி வச்சு ஹாட் வாட்டர் இதில் சேர்த்து பண்ணிடணும். பச்சை தண்ணி சேர்த்துக்கூடாது. இப்போ இதே சரியாக இருக்கும் பாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது, இதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இதனுடைய மெஷர்மெண்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வெள்ளைப்பாகு எவ்வளோ கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன். சூடாக இருக்குது, நம்ம கை பிடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஆறட்டு ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். அப்புறம் நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி பாட்டில் துணி போட்டு இட்லி வேக வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இடியாப்பம் எது இருந்தாலும் நம்ம துணி போட்டு வேக வைக்கிறவங்க இந்த துணி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம எப்போவுமே நல்லா அலசி காய போட்டு எடுத்து வச்சுருப்போம். இருந்தாலும் நம்ம இந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த துணி போட்டுடணும். போட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து நம்ம இதில் போட்டோம்னா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட விட்டுடலாம். இப்போ இந்த மாவு பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சாச்சு. கரெக்டாக இந்த 2 தட்டத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஒருத்தர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அளவாக ஊற்றிக்குவாங்க. இல்லைன்னா ரொம்ப கொதித்து மேலே வந்துச்சுன்னா அது இது கொழுக்கட்டையில் தண்ணி ஆயிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை உள்ள வைக்கலாம். அதே மாதிரி இந்த தட்டு இதில் வச்சிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அப்போ நினச்சிக்கலாம், அப்போவே தெரிஞ்சுக்குவீங்க வெந்துருச்சு அப்படிங்கிறது. 10 to 12 நிமிஷம் இது வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேகிறதுக்கு விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி வந்து சீக்கிரம் வற்றி போகும். அப்புறம் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். சரிங்களா? சரி, 10-12 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு. இப்போ 12-13 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வெந்துருச்சு. நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 12 நிமிஷம் நீங்கள் விட்டாலே போதும். வெந்திருக்குமா வேகலையாங்கிறத நீங்கள் டவுட் வேண்டாம். இந்த 12 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ராகி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நான் பிச்சு கட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை ஆகிறது இல்லை உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து நெய் சேர்த்துருக்குறோம், அவல் சேர்த்துருக்குறோம், அப்புறம் தேங்காயெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாம். குழந்தைகளுக்குன்னு இல்லை, நம்ம கூட நம்ம வீட்டில் எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும்போது 10 நிமிஷம் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சுருவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் வந்ததுனால குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க. இப்போ லீவில் தான் இருக்கிறாங்க குழந்தைங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.